ஹலோ கைஸ், மணி பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு. நல்லாவே தூங்கிட்டேன். சரி சீக்கிரம் சமைக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க காலையிலே குழம்பு வைக்கிறதுக்கு. சரி நம்ம குழம்பு வைக்க வேணாம், நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோம்பேறி சிக்கன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. கடாயில் பார்த்தீங்கன்னா கறியை எடுத்து வாஷ் பண்ணி போட்டுக்கிட்டேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சீரகத்தூள் போட்டிருக்கேன். சீரகத்தூளையும் போட்டு நல்லாவே அதுக்குள்ளே 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். வேறு தயிர் போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டேன். அப்போ தான் வந்து கறி நல்லா சாஃப்டாக ஆகும் அப்படிங்கிறதுனால. இதில் நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால தயிரும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மொத்தமாக நான் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா பிசைஞ்சு மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதில் நம்ம தண்ணி கூட ஊற்ற போகிறது கிடையாது. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் உப்பு சேர்த்துட்டேன். இதில் ஏற்கனவே கொஞ்சம் போட்டுருந்தேன், சரி பத்தலை அப்படிங்கிறதுனால திரும்பவும் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அப்படியே அடுப்பு பற்ற வச்சுட்டு அதை மூடிடுங்க. எதுவுமே ஊற்ற தேவையில்ல, எண்ணெய் தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்ல. ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க, ஒன்றுமே ஆகாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி அதில் வந்திருக்கும். இந்த தண்ணியுமே நல்லா சுண்டணும். சுண்டுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க. மூடி போட்டு ஓப்பன் பண்ணி திறந்து கிண்டிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. நான் வந்து எண்ணெய் ஊற்றலை அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சாப்பிடவும் எண்ணெய் ஆயிலியாக இருந்தால் தான் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் நான் இதில் லைட்டாக பட்டர் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கரம் மசாலாவும் பட்டரும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டேன். பாருங்கள், மணி ஆயிடுச்சு, 1:30 மணி ஆகுது. பாப்பாவும் வந்துட்டாங்க பாருங்கள். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தா கொடுத்தாங்க. என்ன சமைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சிக்கன் சொன்னேன். ஏய் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு முத்தா கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த அளவுக்கு நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இப்போ தான் நான் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அது நல்லாவே கரைஞ்சிரும் ஹீட்டாக இருக்கிறதுனால. கறி நல்லாவே வெந்திருக்கும். இதில் வேகாது அப்படின்னு சொல்லலாம் நினைக்கவே வேணாம். சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.